வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு அருமையான மசாலா வடை ரெசிபி. நம்ம கீரையாக கொடுத்தோம்னா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. இப்படி மசாலா வடையாக செஞ்சு கொடுக்கும்பொழுது நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், கீரை வாசனை இல்லாமல் நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த மசாலா கீரை வடை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு பட்டாணி பருப்பு எடுத்திருக்கேன். இதுக்கு பட்டாணி பருப்பு சேர்க்கும் பொழுது தான் நல்லா வடை மொறு நல்லாயிருக்கும். அதை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து 4 பச்சை மிளகா, நல்லா ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 7-8 பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொரன்னு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பட்டாணி பருப்பு, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம வடைக்கு தகுந்தாப்புல உப்பு சேர்த்துக்கோங்க. இதுலேயே நம்ம அரைச்சிடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அரைச்சிருங்க. ரொம்ப வலுவலுன்னு அரைக்க வேணாம். 1-2 பாதி அந்த பருப்புகள் இருக்கட்டும். அப்போ தான் நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். அரைச்ச விழுத ஒரு கடாயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு பெரிய சைஸ் வெங்காயமாக பெல்லாரி வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கருவேப்பிலை இலைகள் கொஞ்சோண்டு அதை சேர்த்துக்கோங்க. மல்லி இலை பொடியாக நறுக்குனது அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் பாலக்கீரை. பாலக்கீரையை நல்லா கழுவிட்டு பொடியாக நறுக்கி வச்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கிறதுனால எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கு நம்ம கீரையாக கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க. இப்படி நம்ம செஞ்சு கொடுக்கும்பொழுது விரும்பி சாப்பிடுவாங்க. வேணுன்ற அளவு உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கோங்க. இது டீயோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த அளவுக்கு உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கோங்க. மொத்தமாக உருட்டி வச்சுட்டு நம்ம வடை தட்டுற மாதிரியே என்றைக்கும் போலயே உள்ளங்கையில் வச்சு வடைகளாக தட்டிடுங்க. லேசாக தட்டுனா போதும். உங்களுக்கு ரொம்ப மெலிசாக தட்டணும்னு அவசியம் கிடையாது. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இது நல்லா எண்ணெய் காய்ச்சலாக இருக்கும் பொழுது தான் வேக வைக்கணும். அப்போ தான் நல்லா மொறுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்மில் வச்சிட்டிங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சாலுமே எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி செஞ்சிடாதீங்க. நல்லா ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா கொஞ்சம் வெந்த உடனே பரட்டி போட்டுருங்க. நம்ம கீரை சேர்த்துருக்கோம் பிரிஞ்சு வந்துடும் அப்படின்னு நினைக்காதீங்க. இது நல்லா நல்லா பைண்டிங் ஆகிடும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே எடுத்துருங்க. இது ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இப்போ உங்களுக்கு சம்மர் சமயம் வீட்டில் பிள்ளைங்க இருப்பாங்க. ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்கும் பொழுது இப்படி நம்ம கீரையோடு சேர்த்து செஞ்சு கொடுக்குறப்ப உங்களுக்கு சத்துக்கள் கிடைச்ச மாதிரி இருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது டீயோடு சேர்ந்து நல்லா மொறுன்னு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதே போல் எல்லா வடைகளையும் பொரித்து எடுத்துடலாம். இதில் நீங்கள் பட்டாணி பருப்பு வேண்டாம்னா பாதி பட்டாணி பருப்பு பாதி கடலைப்பருப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் முழுவதும் பட்டாணி பருப்பாக சேர்த்து செய்யும் பொழுது ரொம்ப மொறுப்பாக ரொம்பவே நல்லாயிருக்கும். கடைகள்லாம் பட்டாணி பருப்பு சேர்த்து செய்கிறதுனால தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பினஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அட்டகாசமான வடை தயாராகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டீயோடு பரிமாறுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.